நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சுல? தெரியலீங்க ஐயா, இறங்கி தான் பார்க்கணும். அப்ப பாருல, பராக் பார்த்து முழிக்கிற செத்த மூதி. இப்ப பார்க்கலையா? என்னல திருவிழாவில் காணப்போன பாப்பா மாதிரி முழிக்க? என்னாச்சுன்னு தெரியலீங்க ஐயா, ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வண்டி அப்பப்போ இந்த மாதிரி நிக்குதுன்னு பல முறை சொன்னாங்கய்யா, அதை யாரும் கண்டுக்கல. இப்போ மொத்தமா நின்று போச்சுங்க ஐயா. வண்டி அப்பப்ப நிக்குதுன்னு நீ என்கிட்ட சொல்லணும். இப்போ வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க மூதேவி. வண்டி யோசனை கூட இல்ல, நீ எல்லாம் டிரைவர். சிவா ஐயா, வண்டியை ரிப்பேர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வால, நான் நடந்து போறேன். ஐயா நீங்க போய் நடக்கிறேன்னு வேணா நீ என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போறியா? வேலையை மட்டும் பாருல, வெங்காயம் மத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். சீக்கிரம் என்னாச்சுன்னு பாருப்பா. பாக்குறேன்னு. என்னது இது? வண்டி சத்தம் கேக்குது, ஆனா வண்டி நகர்ந்த மாதிரி தெரியலையே. என்ன டிரைவரே இல்லாம வண்டி ஓடுது? யாருல இது? யார்கிட்ட மோதுற? அது அந்த பையன் இருக்கட்டும். யாருல? நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடிட்டு இருக்க? நீ மட்டும் யாருன்னு தெரிஞ்சு யாருல அது? யாருன்னு கேக்குறல? கும்பிடுறேனுங்கண்ணா. ஐயோ, ஜஸ்ட் மிஸ் இல்ல. எப்படின்னா இன்னைக்கு எக்ஸசைஸ்லாம் நல்லா இருந்துச்சா? சின்ன வயசுல ஓடி இருப்பீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஓடுறீங்கல்ல. சும்மா கத்திட்டே இருக்காதீங்க, நான் காது கொய்யுங்கு. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன் உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா என் மேல லாரி ஏற்றி கொள்ள சொல்லியிருப்பேன். என்ன ஊர் உலகத்துல உன்கிட்ட மட்டும் தான் பெரிய வண்டி இருக்குன்னு நினைப்பா? நான் மட்டும் நினைச்சிருந்தா உன்னை இதே இடத்துல 4 தடவை வண்டி ஏற்றி கொண்டு இருப்பேன். அப்புறம் உன்னைய ரோட்ல சுரண்டி தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போய் பார்த்துருப்பிய, வீடே கலவரம் நடந்த பூமி மாதிரி இருந்திருக்குமே.
அது நான் கிடையாது, என் அண்ணன் சரவணம் பண்ணது. ஆனா என் பங்குக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல. அதான் அன்பு குட்டிக்கு லேசா உயிர் பயத்தை காட்டிட்டு போலான்னு வந்தேன். இங்க பாரு, இப்போ சொல்றேன், இன்னொரு தடவை எனக்கோ மீனாட்சிக்கோ இல்லை எங்களை சார்ந்தவங்களுக்கோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச வேண்டாம். நான் நல்லபடியா சிரிச்சுக்கிட்டு சொல்லும் போதே கேட்டுக்கணும். எல்லாத்தையும் நிறுத்திடு, இல்லைன்னா அடுத்த தடவை பிரேக் இல்லாத வண்டிதான். ஒருத்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருப்பாளே, அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம். பண்ணி எப்படி இருக்க, சாப்பிட்டியான்னு ஒரு 4 வார்த்தை அன்பா அக்கறையா கேட்கணும்னு ஒருத்தனுக்கு தோணுச்சா பாரு. பெரிய லவ் பண்றானா, லவ் பொடலங்க லவ். இனிமே நேர்ல வந்து ஐ லவ் யூ மீனாட்சி, ஐ லவ் யூ சோ மச்னு ஏதாவது ஒன்னு சொல்லட்டுமே. இதுலயே நல்லா வச்சு சாத்துன்னு சாத்திடுறேன். நம்ம போன் இங்க இருக்கு, வேற யார் பண்ணிருப்பா? இவன் வேற நொய்யின்னு போன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டு எடுக்கலனாலும் விட மாட்டான். சே, ஹலோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவன் வேற நொய்யின்னு போன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டு எடுக்கலனாலும் விட மாட்டான். சே, ஹலோ. மீனாட்சி, என்ன? ஒண்ணுலடா, நீ சாப்பிட்டியான்னு கேட்கலாம் தான் போன் பண்ணேன். என்ன பேசுவான்? மாமாக்காக உன் வாழ்க்கையே ரிஸ்க் எடுத்து ஜெயில் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. இனிமே நான் தானடா உன்னை என் கண்ணீர் மணியா பாத்துக்கணும். என்னடா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அப்புறம்டா, இனிமே இந்த வீட்டை கூட்டுறேன், துணியை துவைக்கிறேன்லாம் எந்த வேலையும் செஞ்சு அழட்டிக்காம கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுறா தங்கம். ஓகே? சரிடா மாமா, அப்புறமா பேசட்டுமா? கேட்டா? சரி சரி. மீனாட்சி, என்ன? மாமாக்கு உன் மேல அன்பும் அக்கறையும் நிறைய இருக்குடா. அதை மட்டும் நீ மறந்துடாத. நான் வைக்கிறேன். அப்புறமா ஃபோன் பண்ணி டீ சாப்பிட்டியான்னு கேட்குறேன். பாய். எதுக்கு சினுங்குறா அப்படின்னு சொல்லியிருப்பான். கேட்டுற வேண்டியதுதான். கேட்க வேண்டியவன் எதுவுமே கேட்காம ஜாலியா இருக்கான். ஆனா இவன் ஃபோன் பண்ணி அக்கறையா விசாரிக்கிறான். ச்சே, எவன் என்ன உண்மையா லவ் பண்றான்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. டேய், நான் தான் லூசு. என்னடி முழிக்கிற? புரியல. என்னது புரியலடி, என்ன சொல்ற? லூசு, வாய மூடிட்டு இருந்தா நான் பேசுறது எப்படி கேட்க உனக்கு? ஆமால, சாரி டார்லிங். டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? வேற எதுக்கு, எல்லாம் ஒண்ணு பாக்குதான். சார் கம்ப்யூட்டர் தைரியமாக்கும். ஏதோ போனா போட்டோன்னு ராத்திரி செவரு ஏறி குதிச்சு வாடான்னு சொன்னா அதுக்குன்னு பட்ட பகல வந்து இப்படி நிப்பியா நீ? யா அட போயா. மீனாட்சி, உன்னை பார்க்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பகலா இருந்தா என்ன, இரவா இருந்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒண்ணுதான். அதுவும் இல்லாம மாமா கல்யாண வேலையா வெளியே சுத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நாம வீட்டுக்குள்ள மீட் பண்றதா சேஃப்டி. நிஜமா என்ன பார்க்க தான் வந்தியா? ஆமாண்டி, என் செல்ல குட்டி.
என் பொண்டாட்டி நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்கா. அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட தெரியல. அதான் அவளுக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கிட்டு சர்ப்ரைஸா அவளை பார்க்கலான்னு வந்தேன். லெக் பீஸ் போட்ட பிரியாணி மீனாட்சி, சும்மா வாசனை. உங்க புருஷனுக்கு உங்க மேல அக்கறை இருக்குன்னு இப்போது ஒத்துக்கிறீங்களா? உங்களை யாரு உண்மையா லவ் பண்றாங்கன்னு இப்போ அது தெரியுமா? தெரியும் தெரியும். யாரு? நீ தாண்டா லூசு. சாப்பிட்டியா? வா சாப்பிடுவோம். கையெல்லாம் தூசியா இருக்கே. ஊட்டி விட போற என் கை சுத்தமா தானே இருக்கு. வா. மீனாட்சி, எப்போ டைம்க்கு சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். இரு இரு இரு. ஒரு வாய் உனக்கு ஊட்டுவேன்னா ஒவ்வொரு வாய்க்கும் நீ ஒவ்வொரு முத்தம் தருவியா? டீல் ஓகேவா? போடா. என்ன மீனாட்சி? ஒரு வாய் சோறு, ஒரு கடி லெக் பீஸ். மறுபடியும் ஒரு வாய் சோறு. மீனாட்சி, இதே மாதிரி நீ நானும் வாழ்க்கை முழுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டோன்னு வையேன், நமக்குள்ள மீனுக்குட்டியே, டீ சாப்பிட்டியாடா? டேய், அறிவில்ல? எதுக்குடா அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற? என்னடா தங்க மிமிக்ரி எல்லாம் பண்ற? ஏய், சிக், வாய் மட்டும் போன வைடா. என்ன, ஒருவேளை வேற யார் நம்பருக்கு மாத்தி பண்ணிடுமா? நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்ப முட்டை சாப்பிடுவேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். ஹாய்டா, ஹவ் ஆர் யூ? என்னடா தனியா நடந்து போயிட்டு இருக்கேன்? ஓ, அடுத்த வாரத்துல இருந்து எப்படி தனியா தான் இருக்க போறேன்? அதுக்கு இப்பவே பிராக்டிஸ் பண்றேலா? ஓவரா பேசாதடா. என்னடா பண்றது, கூடவே பிறந்தது என்னை விட்டு போக மாட்டேன்றது. அப்புறம் நான் கல்யாண வேலையெல்லாம் ஜோரா நடந்துட்டு இருக்கு. நீங்க என்னடானா தனியா பகவான சேவிக்கிறேன், ஆனா கடவுளோட ஆசீர்வாதம் பூரா நேக்கு தானே இருக்கு. எது? கடவுள் உனக்கு ஆசீர்வாதம் பண்றாரா? பின்ன இல்லன்றா? ஆனா நேத்து கூட கிளி ஜோசியம் பார்த்தேன்னா, சும்மா ராஜ அலங்காரத்துல திருச்செந்தூர் முருகனே காட்சி கொடுத்தாருன்னா பாத்துக்கோங்களேன். அதனால வெற்றி நிச்சயம் நமக்கே. ஜோசியரே என் கல்யாணம் நடக்கிறது கன்ஃபார்ம் விட்டார். கல்யாணத்துல எத்தனை சிக்கல் வந்தாலும் அந்த கடவுளே ஏதாவது ரூபத்துல வந்து நேக்கு ஹெல்ப் பண்ணுவாராம். அப்படி ஒரு ராஜ ஜாதகமா நேக்கு. எதிரிக்கு எதிரி நண்பன் என் கூட நிறைய பேர் சேர போறாளாம். அதாவது என் படை பலம் அதிகமாக போகுதான். தனியா என்னை எதிர்த்து என்கிட்ட தோத்து போறதை விட பேசாம நீங்களே என் கல்யாணத்துல அச்சதைய போடுறது எவ்வளவு பெட்டர்ல? வாட் யூ சே? தம்பி, எனக்கு எப்பவுமே இந்த வாயில வடை சுடுறது பிடிக்கவே பிடிக்காது. நாங்களா ஒரு மாதிரி சைலண்ட் கில்லர்ஸ். பண்ண வேண்டியதை சைலண்டா பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். உன்ன மாதிரி தேவையில்லாம சவடெல்லாம் விட மாட்டோம். என்ன, இந்த குறைகுடம் குறைகுடம் அது உன்ன மாதிரி கூத்தாடும். நிறைகுடம் என்ன மாதிரி அமைதியாவே இருக்கும். ஜெயிக்க போறது நீ ஏன் இல்ல நானான்னு
சரியா இன்னும் ஒரு வாரத்துல தெரிய போகுது. அதுக்குள்ள ஏன் அதை பத்தி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? களத்துல மீட் பண்ணுவோம். உன் கூட எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. நான் என்ன பண்ணணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். எதுக்கும் நீ கொஞ்சம் சில அதிர்ச்சிகளை தாங்கிறதுக்கு மனசை பக்குவப்படுத்தியே வை. இல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல மொத்தமா ஷாக் ஆயிடுவேன். Hi, baby! Yeah, baby! Hey, Vidya. How are you, baby? Super. How are you? Ah, I am also super. Hey, it's been so long since I met you, Vidya. Yeah, baby. I'm me so too, me happy too. to see you. Hey, அங்க நிக்கிறது சரவணன் தானே? ஆமா பேபி, எனக்கும் அப்படிதான் தெரியுது. Hey, hi சரவணா. ஹாய் பேபி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன வெட்டியா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படியே ஒரு யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. Hey, நான் அவ்வளவு குண்டாவா இருக்கேன்? நான் குண்ட சொல்லல, தைரியத்தை சொன்னேன். ஓ, thank you வெட்டியா. என்ன சரவணா அப்படி பாக்குற? இல்ல திடீர்னு வந்திருக்கே, அதான் யோசிச்சேன். அது ஒண்ணும் இல்ல சரவணா, வெட்டியா தான் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தான். அதான் 1 வீக் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். மீனாட்சிக்கு நிச்சயம் நடந்தது என்னமோ உன் கூட, ஆனா கல்யாணம் நடக்க போறது வெட்டியா கூட. இட்ஸ் சோ ஃபன்னி இல்ல? கிரேசி லைஃப் மேன். ஆமா வெட்டியா, நான் எங்க ஸ்டே பண்ண போறேன்? உன் மாமா வீட்ல தானே? உனக்கு எங்க பிடிக்குதோ அங்க ஸ்டே பண்ணிக்க பேபி. வேணா என் வீட்ல தங்கிறியா? வேணாம், உன் சேஃப்டிக்கு பாதுகாப்பு இல்ல. உனக்கு எங்க தங்கணும்னு தோணுதோ அங்க தங்கிக்க பேபி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் இல்லையா? Thank you வெட்டியா. Pleasure is mine. அப்ப புறப்படலாமா? ஓகே. சரவணா, நான் உன்னை அப்புறம் மீட் பண்றேன். Okay, okay, bye, bye. அண்ணே, நானும் உங்களை அப்புறமா மீட் பண்ணிட்டேன். பேபி, என் வண்டியை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்க. ஷூர். போதும் பை போதும். சரவணா. பை. ராகு கேதெல்லாம் நமக்கு எதிராக நேர்கோட்டில் ஜாயிண்ட் அடிக்கிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரவணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் சரவணா, குட் மார்னிங். குட் மார்னிங் பிரியா. என்ன சரவணா காலையில வந்து இங்க உட்காந்துட்டு இருக்க? சும்மாதான் போர் அடிச்சது, அதான் மொபைல்ல செந்தில் கவுண்ட் பண்ணி காமெடி பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் சரவணா, உன் கல்யாண வேலை எப்படி நடக்குது? என்ன சரவணா அப்படி பாக்குற? வேட்டையன் கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியாவே நடந்துட்டு இருக்கு பிரியா. நான் வேட்டையன் கல்யாணத்தை பத்தி கேட்கல, உன் கல்யாணத்தை பத்தி கேட்கிறேன். புரியல. ஹே கமான் சரவணா, வேட்டைய மீனாட்சி கழுத்துல தாலி கட்டினா கட்டட்டோன்னு விட்டு கொடுக்குறாளா நீனு? கடைசி நேரத்துல அவனை தட்டி விட்டுட்டு நீ தாலி கட்டணும்ன்றதான உன் பிளானு? அப்ப அது உன் கல்யாணம் தானே சரவணா? என்ன பாக்குற? இல்ல பிரியா, எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த பிளானும் இல்ல. ஷோ, ஹே கமான் சரவணா, ஏன்டா என்கிட்டயே இப்படி அண்ட புழுகு புழுகுற? நீ எதுவுமே பிளான் பண்ணலன்னு சொன்னா சின்ன குழந்தை கூட நம்பாது சரவணா. என்ன நம்ப சொல்றியா? இப்ப என்ன வேணும் பிரியா? நீ உன் பிளான் என்னன்னு சொல்லு சரவணா. எதுக்கு? சொன்னா உன் பிளான் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன்ல, அதுக்கு தான் கேக்குறேன். இல்ல பரவாயில்ல பிரியா, நோ தேங்க்ஸ். நான் யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால என் வேலையை நானே பாத்துக்கிறேன். அப்போ வேட்டையன் கல்யாணத்தை நிறுத்த ஏதோ பிளான் போட்டிருக்க.
இதுதான் சரவணா கிவ் அண்ட் டேக் பாலிசி, போட்டு வாங்குறது. ஹே கமான் சரவணா, சொல்லு என்ன பிளான் பண்ணிருக்க? இப்ப சொல்ல முடியுமா முடியாதா? சரி சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு, என்ன பிளான் என்ன பிளான் சொல்லு. இது வந்து வேட்டைய தாலி கட்டுற நேரத்துல நான் என் தாத்தா பாட்டி பண்ணியார்னு ஒரு பெரிய கோஷ்டியை உள்ள நுழைஞ்சு உள்ள நுழைஞ்சு அச்சதைய போட்டு முதல் பந்தில ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பிரியாணியை கட்டு கட்டுன்னு கட்டிட்டு மொய் வச்சுட்டு கிளம்பிட்டே இருப்போம். எப்படி என் பிளான்? நீ வரியா? ஹே என்னையே அவாய்ட் பண்றியா சரவணா? பிரியா, இந்த நேரத்துல இங்க தெரியுது பாத்தியா நிழலு, அதை கூட நான் நம்புறதா இல்ல. ஓகே, அப்போ என் ஹெல்ப் வேணான்னு சொல்ற? ஆமா, தேங்க்ஸ் பிரியா. ஓகே சரவணா, உன் பிளான்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பிரியா. பட் எனி மோமெண்ட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். தேங்க்ஸ். உனக்கும் மீனாட்சிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் சரவணா. உன் கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நல்லபடியா நடத்தி வைக்கத்தானே நான் ஓடோடி வந்திருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரவணா, நீ கவலையே படாத. ஓகே பிரியா, தேங்க்ஸ். பாப்போம். யா. நீ என்னதான் பிளான் போட்டாலும் அதை உடைச்சி வேட்டையனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் பிரியா இல்லை. நீ எனக்கு தான் சரவணா, எனக்கு மட்டும்தான்.